ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை இந்த மாதிரி ஒரு காய் சீவுறதில் வச்சு நம்ம சீவிக்கலாங்க. நீங்கள் சீவுறதுக்கு பதிலாக இதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சீவுறதுனால நமக்கு பிசைகிறப்ப ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இது மாதிரி நம்ம சீவிக்கிறோம். பாருங்கள், நான் 3 உருளைக்கிழங்கையும் சீவி வச்சுட்டேன். இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் போல் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, இது அப்படியே பிசைஞ்சாவே போதும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணணுன்னா 2-3 ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இது இல்லை அப்படின்னா ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதை ஒரு மீடியம் பால் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் காய்கறிகள் எல்லாமே நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்தா தான் இது பிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வானலில் சேர்த்து நல்லா சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க. லைட்டாக வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்த பேட்சும் இதே மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா டூத் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.